இந்த உலகத்துல ஏலியன் இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா, நெறைய பேர் நெறைய கூற்று முன்வைக்கிறாங்க. அப்படி உண்மையிலே பார்க்க போனோம்னா, ஏலியன் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால பெரும்பாலும் நம்பப்படுகிறது. நம்ம ஊர்ல அத யாரும் பெரும்பாலும் அத பெருசாவே எடுத்துக்கிறதில்ல. என்ன காரணம்னா, அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணு. நம்ம பிரச்சனை நம்மளுக்கு தலைக்கு மேல இருக்குது. அது எதுக்குடா நம்மளுக்கு தேவையில்லாமன்னு சொல்லி யாரும் எதையும் கண்டுக்கிறதில்ல. ஆனா அமெரிக்காவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படிங்கிறது அமெரிக்க ராணுவமே கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பானதா இருக்குது. அந்த இடத்தோட பேரு அமெரிக்கால இருக்கக்கூடிய நெவாடா பாலைவனத்தில இருக்கக்கூடிய ஏரியா 51 அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிகவும் மர்மமான யாராலும் உள்ளாடி போய் பார்க்க முடியாத, ஏன் அந்த நாட்டோடைய ராணுவத்திலே யாருமே உள்ளாடி போய் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு புரொடெக்டான ஒரு இடமா இருக்குது. ஓகேங்களா? அந்த ஏரியா 51 அப்படிங்கிற அந்த மைய இடத்த சுத்தியே ஒரு 60 கிலோமீட்டர் ஓகேங்களா? நம்ம சேலத்துல இருந்து ஆத்தூர் தூரம்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு சுற்றளவு. அப்படியே ஒரு சுத்திலும் ஒரு 60 கிலோமீட்டர் கணக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோ தூரம் வந்து மேல எந்த ஏர்கிராஃப்ட்டும் பறக்கக்கூடாது. எந்த சேட்டலைட்டும் நம்ம சேட்டலைட்லேருந்து வீடியோ பிடிச்சோம்னா, அது வெறும் பிளைனா மட்டும் தான் தெரியிற மாரி தான் அத வடிவமைச்சிருக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்க, 1948ல அந்த உலகப் போர் 2ஆம் உலகப் போர்லாம் முடிஞ்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஊர்ல இருந்திருக்கு. மக்கள்லாம் குடியிருந்திருக்காங்க. குடியிருந்த காலகட்டங்கள்ல வந்து யுஎஃப்ஓ அதாவது அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ன்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. தமிழகத்தில பறக்கும் தட்டு. ஓகேவா? பறக்கும் தட்டுன்னா அது என்னன்னே தெரியல. என்னன்னே தெரியல. ஆனா பறக்கக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? அத இன்னொரு பேர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஃப்ளையிங் சாசர் அப்படிம்பாங்க. அந்த ஃப்ளையிங் சாசர் வந்து ஒண்ணு உழுந்து கிடக்குது. அத பார்த்தோனே அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு எப்படி நம்ம ஊர்ல கிராமத்தில பஞ்சாயத்து தலைவர்ன்னு சொல்றோமோ, துணைத் தலைவர்ன்னு சொல்றோமோ, அந்த ஊர்ல வந்து தலைவர், துணைத் தலைவர்லாம் கிடையாது. அமெரிக்காவுல கிராமப்புற பகுதிகள்ல அந்த வறண்ட பாலைவன பகுதியில செர்ரிஃப்ம்பாங்க. அந்த செரிஃப்ப கூப்பிட்டு சொல்றாங்க. அந்த செரிஃப் உடனே என்ன பண்றாரு, மேலதிகாரிக்கு ஃபோன் பண்றாங்க. அது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி விண்வெளித்துறை அதிகாரிகள் போயிட்டு மணமன்னு வந்து அந்த யுஎஃப்ஓவ தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன வாட்டி அந்த ஏரியாவ சுத்திலும் இருக்கிற மக்கள்லாம் காலி பண்ண சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேட்டூர் டேம் கட்டும்போது, மேட்டூர் டேமுக்கு உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கோயில் இருக்கும். சின்ன சின்ன செவுருலாம் இருந்த மாரி அடையாளம் இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கோசரம் அந்த இடத்துல இருந்த மக்கள்லாம் வலுக்கட்டாயமா வெளியேத்துறாங்க. அப்படி வெளியேத்தும்போது மேலதிகாரிகள்லாம் அந்த இடத்த என்ன சொல்றாங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெவாடா பாலைவனம் அப்படிங்கிறது அந்த பாலைவனத்தோட பேரு. ஓகேங்களா? சேலம் மாவட்டங்கிற மாரி சேலம் மாவட்டத்தில பேரு. சேலம் மாவட்டத்தில அது என்ன இடம்? அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து சேலம் மாவட்டத்துக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் கிழக்கு மாவட்டம், சேலம் மத்திய மாவட்டம், சேலம் மேற்கு மாவட்டம், சேலம் வடக்கு மாவட்டம்ன்னு இருக்குது இல்லைங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வடக்கு, தெற்குன்னு சொல்லி பிரிக்கிறோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா 40, ஏரியா 42, ஏரியா 43, ஏரியா 50, ஏரியா 51, ஏரியா 53ன்னு இருந்திருக்குது. இவங்க பர்ட்டிகுலரா அந்த யுஎஃப்ஓ கிடைச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா 51 அப்படின்னு இருந்திருக்குது. எந்த இடத்துல கிடைச்சுச்சு? அந்த மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏரியா 51ன்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல தான் அந்த யுஎஃப்ஓ கிடைச்சுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியா 51 அப்படின்னு தான் சொல்லி அழைக்கப்படுகிறது. மத்த இடத்துக்குலாம் பேர் மாத்துனாலும், அந்த இடத்தோட பேர் அப்படிங்கிறத யாருமே எதையுமே எதுக்கோசரமும் மாத்தவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரிப்பா அத மாத்திட்டாங்க. வெளி உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஏலியன வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஏலியன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு யுஎஃப்ஓல ஒரு ஏலியனோட உடம்பு இருந்துச்சு. அத அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நெறைய ரூமர்ஸ் வதந்திலாம் இருக்குது. ஆனா, அத வச்சு ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, 1948ல அவங்க அந்த விஷயத்த எடுக்குறாங்க. 1950ல இருந்து இந்த 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 75 வருஷத்துல மனித குலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ விதமான மனித இனங்கள் அப்படிங்கிறது உருவாகியிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் வாழுவாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய மனித இனங்கள்ல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாரி இருந்தாங்க. வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தனக்குன்னு ஒரு மொழி பேச கத்துக்கிட்டாங்க. தனக்குன்னு ஒரு நாகரிகத்த வளர்த்துக்கிட்டாங்க. தனக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்த வளர்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித குலத்தோட பேர் வந்து நாம சொல்றோம் இல்லைங்களா? மதங்கிறது வேற. மனிதர்கள் எப்படி ஜாதி அப்படின்னு இருக்குதோ, அதே மாரி நம்ம மனித இனத்தோட பேரு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற நிகழ்கால மனிதர்கள். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமேட்டு வாழக்கூடிய மக்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோமோ சேப்பியன்ஸ் ஓகேங்களா? நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் மக்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு பொறந்த வாட்டியே 2000 வருஷம் ஆயிருச்சு. 2025. இந்த 75 வருஷத்துக்குள்ளாடி வாழ்ற மக்கள் தான் அதிகப்படியான சொகுசு தன்மையுடைய அனைத்து உபகரணங்களையுமே உபயோகிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 100 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாரி நம்ம வீடியோ கால்லாம் பேச முடியாது. எல்லாம் லெட்டர் தான். அன்னைக்கு லெட்டர் கூட கிடையாது. ஏன்னா, நான் அன்னைக்கு அந்த அளவுக்கு யாருக்கும் படிப்பறிவு கிடையாது. இந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிநவீன அளவோட சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு வந்து வானத்துல மனுஷன் பறக்க முடியாது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டோ கரன்சியும் கிடையாது, லேப்டாப்பும் கிடையாது, கால்குலேட்டரும் கிடையாது. எல்லாம் காலைல எந்திரிச்சு போக வேண்டியது தான், விவசாயம் பண்ண வேண்டியது தான், வர வேண்டியது தான். ஓகேங்களா? அந்த மாரி தான் இருந்துச்சு அன்னைக்கு காலகட்டங்கள்ல. ஒரு 100 வருஷம் முன்னாடி. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மனிதகுலம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதுன்னா, இதுக்கு காரணம் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஓகேங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இருக்கக்கூடிய பொருள
ரீஅசெம்பிள் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடு என்ன பண்ணுவாராம், அவர் ஓட்டிட்டு இருந்த டூலர அவரே கழட்டுவாராம், அவரே மாட்டுவாராம். அப்படியே கழட்டி மாட்டி, கழட்டி மாட்டி, கழட்டி மாட்டி அவரோட வண்டியில இருந்தே அவர் நெறைய விஷயத்த கத்துக்கிட்டு, அவர் ஒரு விஞ்ஞானியா மாறுனாருன்ற கதை நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருக்கிறோம். ஜிடி நாயுடு அவர்கள பத்தி. அதே மெத்தேட பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலியமா அந்த யுஎஃப்ஓ பறக்கும் தட்டு இருக்குங்க, அந்த பறக்கும் தட்டு எடுக்குறாங்க, டிஸ்மேண்டில் பண்றாங்க, ரீஅசெம்பிள் பண்றாங்க. அதுக்குள்ள என்ன மாற்றம் பண்ணா இதோட என்ன வரும்? ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப பல்புகளோட வந்து நம்ம குண்டு பல்ப் இருக்குது. குண்டு பல்பு இன்னைக்கெல்லாம் எல்இடி பல்ப் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் நார்மல் குண்டு இது வந்து எல்இடியா? அது வந்து நம்ம நார்மலாவே குண்டு பல்புன்னு தான் சொல்லுவோம். அந்த குண்டு பல்புக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, 2 கம்பி இருக்கும். நடுப்புற ஒரு சின்ன ஒரு குட்டி கம்பி மாரி குடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா, காத்து இருக்காது. காத்து இல்லாம தான் இருக்கும். பல்பு பழமையாயிருச்சுன்னா, அந்த குட்டி கம்பி மட்டும் இப்படி ஆடிட்டு இருக்கும். அந்த அதுல வந்து அது எடுத்துக்கிச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு மேல அந்த பல்ப் எரியாது. அந்த பல்ப் வேஸ்ட். ஓகேங்களா? இந்த மாரி எந்த தனிமத்தோட எத சேர்த்தா நம்மளுக்கு எந்த மாற்றம் வரும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க அசெம்பிள் பண்ணி, அதுலருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. யுஎஃப்ஓவ பிரிச்சு மாட்டி. ஓகேங்களா? இதையும் தாண்டி நெறைய பேர் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவோட பாராளுமன்றத்துல கூட ஒரு தளபதி மாரி இருக்கிறவர் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. பிரஸ் முன்னால. நான் வந்து யுஎஃப்ஓல போய் நான் நேர்ல பார்த்துருக்கிறேன். ஏரியா 51ல நான் வேலை செஞ்சேன். நான் வந்து இத நேர்ல பார்த்துருக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அடுத்த ஒரு சில நாட்கள்லயே அவர் மர்மமான முறையில காணாம போயிட்டாரு. இறந்து கூட போகல. அவர் காணாம போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்களாம். அந்த மாரி வந்து உண்மைகள யார் யாரெல்லாம் வெளியில சொல்றாங்களோ, அவங்க நெறைய பேரும் காணாம போயிடுறாங்க. ஓகேங்களா? அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அதே மாரி வேற ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு பொட்டி மாரி இருக்குது. அத தொறந்து காமிக்கிறார். உள்ள ஒரு டெட் பாடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 முழம் தான் இருக்கும். அது வந்து ஏலியன் பொம்மை மாரியே இருக்குது. அவர் என்னங்கிறாரு, இது வந்து உண்மையாலுமே ஒரு ஏலியன் தான். பூமிக்கு ஏலியன்கள் வந்துட்டாங்க. இவங்க வந்து ஏலியன்கள் கிடையாது. ஏலியன் அப்படின்னா வேற்று கிரகவாசி. ஓகேங்களா? இவங்கலாம் வந்து நான் ஹியூமன்ஸ். அதாவது ஏலியன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்க. வேற்று கிரகவாசிகள். இவங்க வந்து நான் ஹியூமன்ஸ். அதாவது மனுஷங்கள் அல்லாத ஆளுங்க தான். ஆனா பூமிக்குள்ளயே தான் இருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், பூமிக்குள்ள மனுஷன் கால் வைக்காத இடம் எங்க சபை இருக்குதுன்ட்டு. இருக்குது. கடலுக்கு அடியில. மனுஷனால கடலுக்கு அடியில போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போனா அழுத்தம் தாங்காம மனுஷன் செத்து போயிருவான். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க இங்கருந்து ஒரு ரூ. 10 காசு எடுத்து உள்ளாடி தூக்கி போடுறீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழம் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சுக்குநூறா நுணுங்கி தூளோட தூளா போயிருமாம். ஒரு காயின் கூட. என்ன காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட மீட்டர் ஆழத்துக்கு கீழ போயிட்டோம்னா, அது டன் கணக்குல வந்து வெயிட் பிரஷர் குடுக்குமாம். அந்த பிரஷர் தாங்காம தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ மனிதனால பூமிக்கு அடியில எவ்வளோ தூரம்னாலும் சுரங்கம் நோண்ட முடியும். கடலுக்குள்ள போய் முழுசா ஒரு 10 நிமிஷம் கூட நிக்க முடியாது. நீங்க கேட்கலாம், ஏன் சபரி நீர்மூழ்கி கப்பல்லாம் போகுது வருதுன்ட்டு. ஆமா, நீர்மூழ்கி கப்பல் போகுது, வருது உண்மதான். அது ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் போக முடியுமே தவிர, கடலுடைய தரைத்தளம் வரைக்கும் எந்த நீர்மூழ்கி கப்பலாலயும் இன்னைக்கு வரைக்கும் போக முடியாதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்கலாம், இன்னைக்கு வந்து உலகத்தால வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா ஒரு 800 கோடி மக்கள தாண்டி இன்னைக்கு மக்கள் தொகைங்கிறது இருக்குது. ஆனா இன்னைக்கு எத்தன அளவுல ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 5000 நீர்மூழ்கி கப்பல் கூட உலகளாவிய அளவிலே கிடையாது. எல்லா நாடுகள்லயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தான் வச்சிருக்க முடியும். ஏன்னா அதோடைய காஸ்ட் அப்படிங்கிறது அதிகம். அத உருவாக்கக்கூடிய செலவுங்கிறது அதிகம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் உருவாக்குற காஸ்ட்ட விட அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கான காஸ்ட் அதிகம். ஃப்ளைட்டு கூட வானத்தில பறக்குது. ஒரு ஃபேன் வச்சா போதும். தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்லாம் போட்டா போதும். ஆனா கடலுக்கு அடி போயி பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கோசரம் காஸ்ட் அதிகம். அது வந்து ஒரு உலகத்திலே ஒரு 5000 நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள தான் இருக்கும். அனைத்து நாடுகளையுமே சேர்த்தி. ஓகேங்களா? இதெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இத நம்ம ஏன் சொல்றோம்னா, நம்பளுக்கு வந்து சாதாரண விஷயம். நம்ம செய்தியில பார்ப்போம், படத்துல பார்ப்போம். அல்லது ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் தள்ளிட்டோம்னா வரும். அமெரிக்காவில் யுஎஃப்ஓ பறந்ததா, ஏலியன்கள் வந்ததான்னு வரும். நம்பளுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, நம்ப ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயங்கள் கிடையாது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மர்மமான இடங்கள் எவ்வளவோ இருக்கு. நம்ம தொப்பூர்கனவே எடுத்துக்கோங்க, எத்தன ஆக்சிடென்ட் ஆகுது. அத வெளிநாட்டுக்காரன் பார்த்தான்னா, அவனுக்கு அது இம்பார்ட்டன்ட்டா தெரியாது. நம்ப ஊருக்கு அது இம்பார்ட்டன்ட். நம்ப ஊருக்கு அது ஒரு பெரிய விஷயம். நம்ப ஊருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது முக்கியமான விஷயம். இந்த மாரி இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க.